Hi guys, வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசாகப்பட்டினம் அப்படி மாதிரி ஒரு வெப் சீரிஸ் நம்முடைய பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பிரைம் வீடியோ இந்த ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் கிட்டத்தட்ட 7 எபிசோட் வித் 35 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அரௌண்ட்ஸ் வரும். ஸோ இந்த வெப் சீரிஸ் நம்முடைய சமுத்திரகனி சார் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. அண்ட் சுனில் சார் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காரு. அண்ட் கிட்டத்தட்ட மற்றும் பலர் அப்படி மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க நாம வீடியோக்குள்ள. இந்த வெப் சீரிஸை பற்றி கேட்டீங்க அப்படின்னா இது ஏன் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்க, இதுல என்ன சொல்ல வரீங்க அப்படி மாதிரி சத்தியமா எனக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கலைங்க. ஏன்டா அப்படி சொல்ற ஒரு வெப் சீரிஸை பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல விசாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊர் இருக்கு. ஸோ அந்த ஊர்ல ஒரு வேலைக்காக, ஓகேவா, சாப்பிட வழி இல்லாம ஒரு வேலைக்காக வந்த ஒரு பர்சன் தான் நம்முடைய சமுத்திரகனி சார். அவர் அந்த வெப்சீரிஸ்ல அவரோட பேர் என்னன்னா நாயுடு அப்படின்ட்டு. ஸோ இந்த நாயுடு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பெரும் தலைவர் இருக்கிறார், ஓகேவா, லைக் நல்லவர். அவர் அந்த இடத்துக்கே வழிகாட்டியா இருக்கிறாரு. அப்போ சில அகதிகள் மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்த சில பேரை எல்லாம் இவங்க அந்த இடத்துக்குள்ள வச்சு அவங்களுக்கு சில விஷயங்களை நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க இந்த சொந்த ஊருக்காரங்களுக்கும் அகதியா வந்த இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படி மாதிரி அந்த ஒரு இடத்துல இருக்கும் தலைவர் பாதுகாத்து வளைந்து வந்துருக்காரு. ஆனா அவர் அவரை தலைவர்னு சொல்லிக்கிறது இல்லை. பட் இவங்க எல்லாரும் அவர் தலைவர் சொல்றாங்க. இவரோட பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது. இப்படி இருக்கிற இடத்துல சமுத்திரகனி சார் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. உள்ள என்ட்ரி ஆகி இவங்க நான் வேலை தெரிஞ்சிருக்கிறேன், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் அப்படி மாதிரி வேலை எல்லாம் கேட்டிருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு திருவிழா வருது. அந்த திருவிழா என்ன நினைச்சாரு, என்ன பண்ணாருன்னு தெரியல, அவரை போட்டாரு. చరిత్రగా మార్చే వాళ్ళకి చాలా తేడా ఉంది. போட்டதுக்கு அப்புறம் இங்க நான் தான் இனிமே அப்படி மாதிரி சொல்லாம சொல்லி அந்த இடத்துல பயங்கரமா விமர்சனம் பண்ணி அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சு, இட்லைக்கு அந்த மொத்த ஊரையுமே ஆக்கிரமிச்சு, நாயுடுக்கு கீழே தான் எல்லாமே, நாயுடு தாண்டி எதுவுமே கிடையாது அப்படி மாதிரி போயிட்டு இருக்கு. அரௌண்ட் ஒரு 20-25 இயர்ஸ் தாண்டி அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அதான் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஸோ இவங்க ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுக்கே தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லவ்வர் யாரு அப்படின்னா, இந்த பொண்ணை காலேஜுக்கு கொண்டு விட்டுட்டு இருந்த ஒரு பையன் டிரைவர், ஓகேவா. ஸோ இவங்க லவ் பண்றாங்க. இந்த விஷயத்த எப்படி வீட்டில் சொல்றது அப்படிமா ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுக்கடையில ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட். அந்த பிளாஸ்ட்ல மொத்தமா ஸ்கூல் பசங்க அடிபட்டுறாங்க. உடம்பு இல்லாம, கை இல்லாம, கால் இல்லாம, உயிரிழந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அந்த இடத்துல. ஸோ இதுக்கு காரணமானவங்க யாரு அப்படிங்கிறது தேடி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் லீக்கேஜ்னால தான் அங்க அந்த குழந்தைங்க இறந்து போச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு நாயுடு தான் காரணம் அப்படின்னு பொதுமக்கள் போராடுறாங்க. நாயுடுவோட மகன் என்ன பண்றா அப்படின்னா தூங்காம கொல்லாம இந்த ட்ரஸ்ட் மூலமா கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க எல்லாருக்கும். ஸோ இது மாதிரி ஹெல்பிங் கேரக்டர்ஸா இருக்காங்க. இந்த மாதிரி ஹெல்பிங் கேரக்டர்ஸ் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒரு பக்கம் அந்த லெவலில் அந்த பேஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. இங்க யாரு கவுன்சிலர் நிற்க போறது அப்படி மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதுக்கு இவன் போராடுறான், அவன் சண்டை போடுறான், இவன் சண்டை போடுறான். இதுக்கு இடையில உள்ளூர்ல ஒருத்தர் என்ன அப்படின்னா இவனுக்கு எவனுக்குமே அறிவு கிடையாது, இவங்க எவனுமே எதுவும் பண்ண முடியாது, நான் தான் இறங்கி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆட்டோ டிரைவர் இறங்கி வராரு. நான் பண்ணுவேன், நான் ஜெயிப்பேன், நான் கவுன்சிலர் ஆவேன் அப்படின்ட்டு, இந்த ஊருக்கு நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராரு. அவர் இறங்கி வந்ததோட சொல்லி அவரை ஏற விட மாட்டாங்க. சரி, இதெல்லாம் அப்படி அப்படி போயிட்டே இருக்குங்க. கடைசியில ஒரு டைமுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் டைமுக்கு அப்புறம் நிறைய தலைகள் இருக்கு. இந்த கோத்தண்ணா, பெத்தண்ணா அண்ட் நாயுடு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு ஸ்பை உள்ளே இருக்குது. அந்த ஸ்பை எல்லாரையும் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுது, ஒவ்வொருத்தரையா மர்டர் பண்ணுது. அது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்டரா இருக்குது. அண்ட் இந்த மேட்டர் கண்டுபிடிக்கிறதுல ஒரு கில்ட்டியா யாருமே இல்லை. ஸோ அதை கண்டுபிடிச்சிக்கிறது நம்மளுடைய நாயுடுக்கே தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க யாரோ ஒருத்தங்க. அது யாரு அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குதா. கடைசியில இங்க நாயுடுக்கு மேல நான் வரணும் அப்படி மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தங்க இருக்காங்க.
அவரோட பொண்ணே அப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அண்ட் இதுக்கு மேல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு புண்ணாகும் நடக்கல. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இடத்துல ஒரு வில்லன், அந்த வில்லனோட மகளே வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நான் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது மிச்சம் நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு, அவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படின்னா யாரோ 10 பேர் அடிச்சு டானா நான் இல்லடாங்க, நான் அடிச்ச 10 பேருமே டானுங்க தான். அந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ்ல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். திடீர்னுட்டு ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு இதை வச்சிருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தர் உள்ள வந்து எல்லாரும் போட்டு தள்ளுறாரு. கடைசியில அவர் டானா மாறுறாரு. அங்க வந்துட்டு கர்டன் அவர் டானா மாட்டாரா, அவரை கொல்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொல்ல முடியாது. நாயுடு கொல்லுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொல்ல முடியாது. சரி இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒருத்தர் அவங்கள கொல்றதுக்கு ரெடியா வரான். ஆட்டோ டிரைவர் அங்க இருந்து ரெடியா வரான். அங்க வந்துட்டு கேஜிஎஃப் எஸ் ரெடியா வராரு. அவங்கள கொல்றதுக்கு நிறைய விதமா ட்ரை பண்றாரு. இங்கேயும் கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணி கொண்டாங்களா கொல்லலையா, அங்க கொண்டாங்களா கொல்லலையா. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்துட்டு பிடிக்கிறதுக்கு அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஆல்ரெடி ஒரு இடம் பிடிச்சிட்டான், அங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தர் இடம் பிடிச்சிட்டான். ஆனா இங்க நிறைய பேர் யார் இடம் பிடிச்சாங்கன்னு தெரியாம நிறைய பேர் அவ்வளவுதான் கரெக்டா இறந்துட்டானா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இங்க நாயுடு இறந்துட்டானா இனிமே நான் தான் அப்படி வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ கேஜிஎஃப் படத்தை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பட்டுட்டிங்க பார்த்து ஒரு ப்ரீ வில்லேஜ் கேரக்டர்ல வந்து முன்னாடி ஜெனரேஷன்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு அசப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் தோணுச்சு பார்க்கும்போது அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம், கேஜிஎஃப்ஆ என்னடா சொல்ற, கேஜிஎஃப்ல வந்து அந்த மாதிரி சீன் இருக்கும், இந்த மாதிரி சீன் இருக்கும், தெரியும் அப்பெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. கதையை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? கதையை வந்து வேற பக்கமே எடுத்துக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்துட்டு இந்த விஷயத்தை ரீவாட்ச் பண்ணுங்க. மொத்தம் 7 எபிசோட் வித்தின் 35-40 மினிட்ஸ் வரும். அண்ட் இந்த விஷயம் வந்துட்டு பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் கொஞ்சம் ஓகே. பட் எனக்கு இன்னொன்று அடி வாங்குது என்ன அப்படின்னா, பிரைம் வீடியோல சமுத்திரகனி சாரோட வாய்ஸை மாத்தி போஸ் வெங்கட் வாய்ஸ் போட்டாங்க. சத்தியமா சொல்றேன், தூக்கம் தாங்க வந்துச்சு. பார்க்க ஒரு டைமுக்கு அப்புறம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வாய்ஸ் வந்து சமுத்திரகனி சாரோட வாய்ஸே கொடுத்துருக்கலாம். ஏன்னா ரியாக்ஷனுக்கும் வாய்ஸுக்கும் சோ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ ரியாக்ஷன் எங்கேயோ இருக்குது, வாய்ஸ் எங்கேயோ இருக்குது. லிப்சிங் ஓகே தான், பட் அந்த ரியாக்ஷனுக்கு ஏற்ற வாய்ஸ் பேஸ் வரணும்ல, அதெல்லாம் வரல. சமுத்திரகனி சாரோட ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாக இருந்திருக்கும். அவரே டப்பிங் பண்ணியிருக்கலாம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. ஸோ போஸ் வெங்கட் பண்ணது உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வெப்சைட்ஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக இயங்கி கொண்டிருக்கும் மாஸ்டர் ஆஸ்கின் சேனலை சப்போர்ட் பண்ணி மேன்மேலும் வளர உதவுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது உங்களுடைய மாஸ்டர் ஆஸ்கின். இப்பெல்லாம் வந்துட்டு பீத்த ரொம்ப இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.